ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிமேடு டாப்பை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இதில் கழுத்து ரொம்ப மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம முன்கழுத்தை மட்டும் கீழே இறக்கமாக வச்சு தைக்க போகிறோம். இதில் முன்கழுத்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கை மட்டும் இறக்கம் வச்சு தைக்க போகிறோம். ஒரு 5.5 இன்ச்சுக்கு இறக்கம் வச்சு நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஷோல்டர் பிரித்து விட்டுக்கணும். 2 பக்கமும் ஷோல்டரையும் பிரித்து விட்டுக்கணும். நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கை வெட்டுறதால ஃப்ரண்ட்டோட நெக்கையும் பிரித்து விட்டுக்கணும். நான் பாருங்கள் பிரித்து விட்டுருக்கேன். இது மாதிரி பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். இது மாதிரி 2 ஷோல்டரோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜாயின் பண்ணி கையில் இப்படி பிடிச்சி எடுத்துக்கோங்க. பேக் நெக் நல்லா உள்ளார் பக்கமாக தள்ளி விட்டுருங்க. இது மாதிரி ஈவனாக பிடிச்சி இது மாதிரி ஈக்குவலாக பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறப்போ அகண்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் கழுத்து மேலே கொடுத்துருந்தாங்க. நாம் கட் பண்ணுறப்ப கரெக்டான ஷேப் கொடுத்து கட் பண்ணணும். அதுக்காக இது மாதிரி சென்டர் பாயிண்ட்டாக நெக்கை கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கோடு போட்டு நம்ம கட் பண்ணணும். இது மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சென்டர் பாயிண்ட் வச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கவ் கொடுத்து கட் பண்ணி நம்ம வெட்ட போகிறோம். இப்போ நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நான் டேப்பில் வச்சு காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வச்சு இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நான் 6 இன்ச்சு வச்சு கோடு போட்டிருக்கேன். ஏன்னா மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவோம். அதனால் 6 இன்ச்சில் வச்சு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு சென்ட்ரலில் இது மாதிரி மார்க் பண்ணி வளைவு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு நம்ம கிராஸ் பீஸு ரெடி பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ தெரியுதா. மேலே முன்ன 2.25 இன்ச்சு இருந்தது. இப்போ கரெக்டான அளவுக்கு நம்ம இறக்கம் வச்சிட்டோம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒயிட் கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இது சாட்டின் கிளாத்து. இது காட்டன் கிளாத் வச்சு யூஸ் பண்ணால் இன்னும் நம்ம நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இது மாதிரி கிராஸ் பீஸ் ஒரு 1.25 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது டபுளாக ஃபோல்டு பண்ணி அப்படியே சுற்றி தச்சுக்கிட்டு வாங்க. இது மாதிரி அந்த கார்னரில் எக்ஸ்ட்ரா கிராஸாக இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஈவனாக வச்சு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் தையல் போட்டு இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி தையல் போட்டிருக்கேன்ட்டு. இது வரைக்கும் நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் தையல் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இப்போ அட்டாச் பண்ணோம் இல்லையா கிராஸ் பீஸு, அதை ஒட்டி ஒரு தையல் போட போகிறோம் பாருங்கள். ஒட்டி தையல் போட்டுட்டு அப்படியே மடித்து இன்னொரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். பிசுறெல்லாம் இப்போ உள்ளே போயிடும். இப்போ 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, தையல் போட்டாச்சு. நீங்கள் தையல் போட்டுட்டு பிறகு நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்ல நீட் லுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். முன்கழுத்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வெட்டி தச்சிடலாம். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஈஸியாக கட் பண்ணி வெட்டி தைச்சியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிப்ஸு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.